இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க அண்ண சாவுக்கே அவதான் காரணம் நினைச்சா அவங்களுக்கும் கோவம் வருது, இயல்பு தானே. அந்த கோவத்துல ஏய், நான் தான் அப்படிலாம் நடந்திருக்காதுன்னு சொல்றேன்ல. சரிங்க டேடி, நடந்திருக்காதுன்னா சந்தோஷம். ஏதா இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். டேய் என்ன டேய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன எப்படி பேசுறாங்க? எதுக்கு தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்க? நான் எதுவும் சொல்லியே, எனக்கு தோணுச்சு சொன்னேன். அப்படியெல்லாம் உனக்கு தோன்றது இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. அவங்க 3 பேர்த்துக்கும் இங்க நடக்கிற பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ பாத்தியா? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நான் அப்பெல்லாம் சொல்ல, அவங்க நடவடிக்கை சரியில்லைன்னு சொன்னேன். இதுல சம்மந்தம் இல்லைன்னா அவங்க தைரியமா இருப்பாங்கல்ல. டேய், இந்த கேஸ்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இதுக்குள்ள தலையிட வேண்டாம். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. உனக்கு கடைசி தடவையே சொல்லிட்டேன். பாத்துக்கோப்பா. நீ எதுக்கு இப்ப இவனெல்லாம் கூட்டு வச்சு பேசிட்டு இருக்க? இல்லடா, அவன் நம்ம நல்லதுக்காக தானே சொல்றான். ஒன்னும் தேவையில்ல. உன்னெல்லாம் டேய் சும்மா தேவையில்லாம குழப்ப துண்டு பண்ணிட்டு இருக்காத. எஞ்சி போ. சகுனி வேலை பாக்குது பாரு. அப்பா அத்தை, யாரு சொல்றதையும் காதுல வாங்காதீங்க. இந்த கேஸுக்கும் நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தைரியமா இருங்க, எது வந்தாலும் பாத்துக்கலாம்.